வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ராசி மண்டலத்தோட 9வது ராசியான நீங்க நெருப்பு தத்துவத்தை கொண்டவங்க. குரு பகவான அதிபதியா கொண்ட நீங்க எப்பவுமே நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற தத்துவத்தை உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிற நீங்க எதையும் வெளிப்படையா பேசுற குணம் கொண்டவங்க. மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிற உங்களோட அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்துது. இந்த மார்ச் 2026 மாசம் உங்களுடைய அந்த துணிச்சலுக்கு கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். இந்த வீடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஒரு வசந்த காலம் ஆரம்பமாக போகுது. பொதுவா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுனத்துல அமர்ந்து உங்க ராசியை நேரடியாக பார்க்கறாரு. குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி உங்களுக்கு இப்போ அப்படியே பலிக்க போகுது. கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச தடைகள், மன உளைச்சல், 7.5 சனியோட மிச்ச சொச்ச பாதிப்புகள் எல்லாமே இப்போ காணாம போக போகுது. ஆனா அதே சமயம் சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதால ஒரு பக்கம் வெற்றி வந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். சரி, முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 7ஆம் இடத்து குரு உங்க ராசியை பார்க்கறதால சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரும். அலுவலகத்துல இதுவரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தின மேலதிகாரிகள் இப்போ உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, குறிப்பா கல்வித்துறை, சட்டம், வங்கித்துறை அல்லது ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள்ல கன்சல்டன்சில இருக்கிறவங்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். புதுசா பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இறங்கலாம். ஏன்னா குருவோட பார்வை உங்க கூட்டாளி ஸ்தானத்துல பலமா இருக்கு. ஆனா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதால வேலைப்பளு காரணமா வீட்டுக்கு நேரம் ஒதுக்க முடியாம போகலாம். அதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு தனலாபம் அபரிமிதமா இருக்கும். குருவோட பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதால பல வழிகள்ல இருந்து பணம் வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. மார்ச் மாசம்ன்றதால அரசு சம்பந்தப்பட்ட வரிகள் அல்லது நிலுவைத் தொகைகளை சரியா செலுத்திடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா அல்லது ஷேர் மார்க்கெட் மூலமா எதிர்பாராத லாபம் கிடைக்கும். ஆனா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதால வீடு மாற்றம் அல்லது வண்டி வாகன பழுது பார்த்தலுக்காக ஒரு சின்ன தொகை செலவாகலாம். இதை செலவா பார்க்காம ஒரு முதலீடா பாருங்க. முக்கியமா பெண்கள் மற்றும் வெளிநாடு யோகம் பத்தி பேசணும். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சிறப்பான மாசம். ரொம்ப நாளா திருமண தடையால வருத்தப்பட்ட பெண்களுக்கு இந்த மாசம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையும். கணவர் வழியில உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அறிகுறியும் தெரியுது. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாசம் 3இல் இருக்கிற ராகுவோட துணையோட விசா பிரச்சனைகள் ஈஸியா முடிஞ்சிடும். புதுசா கார் அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். ஆனா தாயாரோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு இன்பமான பிணைப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருத்தரோட உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. வீட்டில் விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் வேலை ஆர்வம் கூடும். குடும்பத்தோட ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய மன அமைதியை கொடுக்கும். பிள்ளைகளோட வளர்ச்சியில ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நீங்க நெஞ்சு மற்றும் நுரையீரல் பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதால ஒரு சிலருக்கு சளி, இருமல் அல்லது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். அதே மாதிரி மனசுல ஒரு விதமான இனம் புரியாத கவலை வந்து போகலாம். ஆனா குருவோட பார்வை இருக்கிறதால அது பெருசா பாதிக்காது. உணவுல குளிர்ச்சியான பொருட்களை குறைச்சிக்கிட்டு சூடான மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி, பிராணாயாம செய்யுங்க. அது உங்க நுரையீரலை பலப்படுத்தும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உடல் நல்ல உற்சாகமாவே இருக்கும். மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான மாசம். குருவோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதால உங்களோட கற்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். மார்ச் மாசம் பரீட்சை நேரங்கிறதால நீங்க எதை படிச்சாலும் அது உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிடும். போட்டித் தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும்.
உயர்கல்விக்காக நீங்க நினைச்ச பாடப்பிரிவு அல்லது காலேஜ்ல இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருக்கும். இந்த மார்ச் மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு மஞ்சள் நிற மலர்கள் சார்த்தி வழிபடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது அல்லது ஓதுறது உங்களுக்கு இன்னும் பெரிய யோகத்தை தரும். அர்த்தாஷ்டம சனியோக தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. பசுவுக்கு வாழைப்பழம் அல்லது வெல்லம் கலந்த அரிசியை கொடுக்கறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். நீர்நிலைகளுக்கு போய் மீன்களுக்கு பொறி போடுறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு ஒரு பொன்னான காலமா அமைய போகுது. குரு பகவான் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறாரு. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நன்றி. அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமாக சொல்லி வருகிறேன். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் முருகா துணை. ஸ்ரீ முருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.